ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 100 வருடத்துக்கு பிறகு ஒரு அசுர கிரகமாற்றமானது வருது. அந்த அசுர கிரகமாற்றனால அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் என்று ஜூலை மாதம் உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்ட பலன்களை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூலை 15க்கு மேலே என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமுமே சில முக்கியமான கிரகமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய கிரகமாற்றங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வேறு வகையில் மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நம்ம ராசிக்கு என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடையணும். அந்த வகையில் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரகமாற்றங்கள் வரும். அதில் மெயினானது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பயிற்சி, அப்புறம் சுக்கிர பயிற்சி, அப்புறம் புதன் பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் வரதுனால மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலையுடைய 15லிருந்து ஜூலை முடியக்கூடிய வரைக்கும் இந்த மாதிரி தான் சம்பவம் நடக்கும் என்று உங்களுக்கான மாத பலனானது குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேச ராசிக்காரங்க ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, ஆபத்து இருக்கா, என்ன மாதிரி எப்படி நாட்கள் செல்லும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நாட்கள் செல்லும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் கிரகங்களுடைய பயிற்சி பார்க்கும்போது அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா இல்லையா, உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படி இருக்கோ, இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் கடைசி 15 நாட்கள் கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மெயினாக நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உண்டாகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபரிவிதமாக கிடைக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கையிலையும் நிதி வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குறிப்பாக குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூத்தவர்களுடைய உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும். ஏன்னா மூத்தவர்களுடைய உடல்நிலையில் இப்போ பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் பணம் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடைய உடல்நிலையில் நீங்கள் அக்கறை இந்த 15 நாட்கள் காட்ட வேண்டும். அதே போல் உங்கள் ராசிக்காரங்க குடும்பத்தில் பெரிதாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை ஏன் நான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் திரும்ப கடைசி 15 நாட்கள் துரத்தும் அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. அப்படி பயந்துட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு கடைசி 15 நாட்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது கிரகங்களுடைய மூலிமா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மேச ராசிக்காரங்க பிரச்சனை தொடருதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஜூலை 15க்கு பிறகு எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான இணுக்கமும் அன்பும் அதிகரிக்கும். வீட்டில் கூட ஏதாவது விசேஷம் அல்லது ஆன்மீக பயணம் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செல்லுங்கள். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்புறம் குழந்தைகள் மீதான உங்கள் பாசமானது அதிகரிக்கும். அந்த பாசம் அதிகரிக்கிறது நல்லது தான். குழந்தைகள் அப்படின்னாவே ஒரு விதமான ஏக்கம் நமக்கு இருக்கும். குழந்தைகளுடைய ஏக்கம் எப்பயுமே நாம் நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்னுலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏக்கங்களை தாண்டி இப்போ அவங்க மேலே பாசமானது அதிகரிக்கும். மெயினாக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக மேம்படும். அந்த பொருளாதாரம் மேம்படுறதுனால உங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும்.
அதே போல் வசதி வாய்ப்புகள்லாம் இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் பெருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க. அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. அந்த மாதிரி தான் கடைசி 15 நாட்கள் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் அமைந்திருக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கான வேலை, தொழில், வணிகம் இதிலெல்லாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், இதில் நீங்கள் எப்படியெல்லாம் இந்த ஜூலை கடைசி 15 நாட்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வியாபாரம், தொழில் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்க உங்களுக்கு வீடு தேடி நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த கடைசி 15 நாட்கள் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெற முடியும். அந்த லாபங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கும். மேலும் இது போன்ற உங்களுக்கு வியாபாரத்தில் பல வாய்ப்புகள் இந்த கடைசி 15 நாட்கள் அடிக்கடி தேடி வரும். அதில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபமானது நிச்சயம் பெருகும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்புகளை. அதே நேரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்க. ஏன்னா அவங்க உங்களை கால வாருவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. எந்த வாய்ப்பையும் தவற விடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு இந்த கடைசி 15 நாட்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசு வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் அரசு வேலை செய்பவர்கள் உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சவால்களை வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியது வரும். தனியார் வேலைகள் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகள் நீங்கள் பெற முடியும். தனியார் வேலையில் புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் மாற்றம் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். அதனால் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்க. ஸோ இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் கிரகநிலைகளால் உங்களுக்கு பலன் இப்படிலாம் கிடைக்கும். அதே போல் ஜூலை மாதம் கடைசி 15 நாட்கள் கிரகங்களுடைய மாற்றங்களால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும். உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அஜீர்ணம் போன்றவை கூட ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தொடங்கும் போது வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு கடைசி 15 நாட்கள் சாதகமாக இருக்குது. அதனால் வருமானம் வரும். அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும். குறிப்பாக வீட்டுக்கான, வாழ்க்கை துணைக்கான செலவுகள் நிறைய வரும். அது மருத்துவ செலவுகளாக கூட இருக்கலாம். மருத்துவ செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும். உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். சேமிப்புகள் கொஞ்சம் கரையும். பண சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப ஆலோசித்து எடுக்க வேண்டும். முடிஞ்ச அளவு பண சம்மந்தப்பட்ட முடிவுகளை இந்த கடைசி 15 நாட்கள் எடுக்க வேண்டாம். திருமணம், காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த புதிய முடிவுகள் ஆலோசனை பெற்று எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்களுக்கு ஏற்ப கவனமாகவும் இருங்க. ஸோ இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்சதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஜூலையுடைய கடைசி 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கும்போது இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரகங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எண் நிறத்தை கொண்டு நீங்கள் இந்த கடைசி 15 நாட்கள் செயல்படுங்க. ஸோ மேசராசிக்காரங்க உங்களுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப கவனமாக நடந்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.